உண்மைக்குமே ஏய் இந்த பிள்ளைய எப்படியாவது கணக்கு பண்ணி சரி இப்படியே மானாமரை கூட்டு போயிடாது. ஏய் அப்ப நான் வர சொல்லி அடிச்சேன், அதுக்கு என்ன பண்றது? நீ அதுக்கு யாரையும் கூட்டு ஊரு கூட்டு போ. எனக்கு என்ன இன்னைக்கு அது ஒன்னால ஒன்னே வச்சே நான் முடியும். என்ன இப்படி சொல்றீங்க? நான் ஒரு ஆள் ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு நீங்க 4 பேர் எனக்கு அப்பக்கப்ப சப்போர்ட் பண்ணணும். ஆமா, நான் கூட்டியாந்து விட்டு டோக்கன் போட்டு வசூல் பண்ணிக்கிட்டீங்க. போடா இப்ப பாரு அவளை என் பேச்சுல எப்படி அவளை கவர் பண்றேன்னு. கொரோனா யோகலட்சுமி விட்டு 1/2 நாள் நிக்குமாயா? இரும்புறது கூட டெம்போ வேணும், அதுக்கு கூட இல்லைனாக்கா அந்த ஆள் பாத்துக்க. அது என்ன செல்ஃப் எடுக்காத வண்டி கொஞ்சம் தள்ளிக்கிட்டு சொல்றேன். வாங்க நக்கா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. குளிக்கல 2 நாளா, தண்ணி பஞ்சம். ரொம்ப அழகா இருக்கீங்க. மூஞ்சி மோர வேண்டிய பாரு. அதெல்லாம் சொல்லாதீங்க. வந்தது என்னமோ எரும மாடு எதுல விழுந்த மாதிரி என் மேல விழுகிறிய. எரும மாடுல சேத்த கண்டு வந்து போய் விழுந்துக்கிறோம். அந்த மாதிரி என் மேல வந்து விழுகிறிய. நீ மனுஷத்துல முளைக்கிற செந்தாமரை இருக்காங்க. உங்க சேத்துல நான் வேணா செந்தாமரையை மறந்துட்டு போறேன். ஆஹா, கடைசியில ஆள் யார் கோல திடீரப்ல என்ன விஷயம்? என்ன ஒரு உருட்டல், ஒரு கொனட்டல், ஒரு மிரட்டல், ஒரு கிணட்டல், என்ன விஷயம்? என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த நண்டியை நான் பார்த்தது இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தா அது பாட்டு இல்லைங்கிற. இல்லங்க, அன்னைக்கு கூட ஒழுங்கா தெரியல. அன்னைக்கு முக்கா போதையில இருந்து. ஆனா இன்னைக்கு தாங்க நல்லா பாக்குறேன். அப்ப இன்னைக்கு எம்புட்டுல இருக்க? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, அதனால நல்லா தெளிவா தெரியுதுங்க. சரி சரி சரி. யாரு நாடகம் அப்படி வர முடியுமா? ஆமா ஆமா ஆமா. ஏற்கனவே 10,000 கஷ்டம் யாரும் தான் சரி. புத்தி உள்ள புள்ள போச்சுக்கிறோம் என்ன சார்? கத்தாங்க ஐயா, நீங்க மனுஷன் தானே ஐயா, இப்படி அது பயமுறுத்துவ? எங்க இருந்து வர்றீங்க? அதை ஏன் அங்க இருந்து கேட்க மாட்டேன், எங்க இருந்து வரேன்? இங்க வந்து தான் கேட்பியா? இம்புட்டு அழகு எங்கேயா கைய வைக்கிற? பயங்கர மாதவனே ஆடு சரியில்லை, இவரோட காலைல வண்டியில போறீங்க. பௌர்ணமி நிலவாட்ட இருக்கீங்க. பௌர்ணமி அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. இப்படி ஒரு பிள்ளை உடாம பக்கத்துல வராம பேச. உங்களை பார்த்தா தொட்டு தொட்டு இது பண்ணணும், எது பண்ணணும் போல இருக்கு. அது சரி, தொட்டு தொட்டு கும்பிடுறதுக்கு நான் என்ன வீட்டு தீவாரணமா? உங்களை பார்க்கலையே குலசாமி மாதிரியே இருக்கு. சரித்தேன் பொங்க வைக்காம விட மாட்டேன் அவளுக்குல. உனக்கு பால விஷயம் பண்ணணும். அதுக்காண்டி பீச்சதுக்கு திரும்ப ரெடி வந்துட்டாப்ல. எல்லாத்தையும் கலட்டுமா? எல்லாத்தையும் கலட்டுமா? பால விஷயமா? துணி நாரி போயிடாதா? ஏற்கனவே நார்ம துணிதாயா? எம்பிட்டு துணி எடுத்து இந்த டைலர்ட்ட கொடுங்க. இப்படித்தான் தச்சிருக்காப்ல. என்ன சொல்லு என்னங்க? மானாமரிக்கு வாங்க. எதுக்கு? என்ன ஆளு யாரு தெரியல, நீ பாட்டுக்கு என் ஊருக்கு வா, ஓ ஊருக்கு வாங்குற. ஒரு விஷயம் இருக்கு. என்ன ஓ ஊரு நாடமா? இல்லங்க, நான் அனாதை இல்ல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆஹா, உண்மைக்குமேயா உன்ன மாதிரி ஒரு மனுஷனை தான் நான் பார்க்கறேன். கைப்புள்ளைகள் ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க. உண்மைக்குமே நம்மளும் பெத்த பிள்ளைக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். இல்ல அனாதை பிள்ளைக்கு வந்து பாருங்களேன் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். எதுக்காக வச்சு உங்களை கூப்பிடுறேன்னா, எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? பூராமே தாய் இழந்த குழந்தை, அதுகளுக்கு பால் கொடுக்க முடியல. நீங்க வந்து அந்த விளக்க மரத்தை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு என்ன நீங்க எடுபட்ட வேலையே என்னையா? இன்ன வரைக்கும் உன்னை எவ்வளவு பெருமையா பேசுனேன். அனாதை ஆசிரமம் அதுவும் குழந்தைகளுக்காண்டி வச்சிருக்கேன்னு உன்னை அவ்வளவு பெருமையா பேசுனேன். என்ன எதுக்கு நீ பால் கொடுக்க பால் டப்பால பால் கொடுத்தா கொடுப்பீங்க? ஓஹோ, நான் வந்து குழந்தைய கூப்பிட பால் டப்பால பால் கொடுக்குறேன். ஒச்சாச்சு படுத்துக்கிட்டீங்க. பிள்ளைய பால் குடிச்சுக்கிறீங்க. பால் டப்பால படுக்க போட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க கூடாதியா? இன்னொன்னு தெரியுமா? இல்லையா? பிள்ளைய படுக்க போட்டு பால் கொடுக்க கூடாது. வேற எப்படி கொடுக்கணும்? மடியில உட்கார வச்சு தலையை அப்படி தூக்கி பிடிச்சு அப்படி கொடுக்கணும். எனக்கு அப்படி கொடுக்க எப்படி கொடுக்க தெரியுமா? ஒரு நிமிஷம் அப்படி உட்காருங்க, நான் படுத்து அப்படி லேசா. இல்லங்க, எதுவுமே வளர்க்குற பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், இந்த ஆளுக்கு பால் கொடுக்கணும். இந்த ஆளு ஒரு நோக்கத்தை தான் தெரியாப்புல. தம்பி பார்த்து இருந்துக்க மானாமரம் போக முடியாது. பார்த்துக்க தம்பி பார்த்து இருந்துக்க மானாமரம் போக முடியாது. அக்கா அதே வச்சுக்கிறாங்க. யாரையா பேசுற? நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? நான் உன்னோட தான் சொன்னேன். நீங்க தம்பி, நீங்க தான் ஏன் தம்பிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தம்பிக்கு தம்பி இல்லாம கம்பி வச்சு கட்டி புரியும். பாத்துக்க தம்பி அக்கா கூப்பிடுறாங்க, ஓடிப்போ.
அப்புறம் நம்ம தம்பி தம்பி நீ சிரிக்கும் போது எனக்கு 50 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி அரைச்சுக்கிட்டு இதுல அப்ப மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் நீ சிரிக்கிறதுயா? பேசாம இருங்க கட்டுப்புல ஏற்கனவே இங்க வரணும். 50 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி அரைச்ச காலையில வாச தொளிக்கிறது கூட பெண்கள்லாம் இப்படி தண்ணி தொளிச்சிருக்க மாட்டாங்க. இங்க வாரு. ஐயோ நேரடியே வாச தொளிச்சு வேர்வை ரத்தத்துக்கு சமம்யா. செத்தி வேறு சித்தி தான் சம்பாதிக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா தொலைக்கணும் இருக்கிற பவரை அழிச்சு விட்டு போயிடாத. ஐயா நல்ல மனுஷன் நான் கூட்டு வந்திருக்கேன் உதவிக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உதவி பண்ண வேண்டியது. ஒரு சண்டையில இப்படிதான் யார் 2 பேரும் சண்டை போடுவாங்க பொம்பளையும் அதை பிரிச்சு விடுறதுக்காண்டி பொம்பளை ஆம்பளை போக மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். ஏன் ஊக்கு என்னை கேட்காம கலராது. ஊக்கு உங்க அடிச்சேன் கேட்காம கலராது. ஆனா கலந்துச்சுன்னா உங்களுக்கு ஆகுது. PS வீரப்பா நினைப்பு இப்படி ஒரு சிரிப்பை உலகத்துல பார்த்தது. ஆனா இப்படி சிரிக்கிறவங்க எந்த கள்ளங்கபடமே இல்ல. நல்ல மனுஷன். ஒரு விஷயம் தெரியுமா? நான் சொல்ற விஷயத்தை அவர் தான் கரெக்டா கடைபிடிக்கும். என்ன விஷயம்? வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். ஆமா நீங்க முதல் விஷயம் சொன்னீங்களே உங்களோட உள்ளே கேட்கணும்னு நினைச்சேன் மறந்து இப்ப கேட்கிறேன். இப்ப வந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? கை தட்டணும். கை தட்டினா 2 கை தட்டினா இதே நோய் வராது. இது அவங்களுக்கு சொன்னீங்களே அந்த வேலையை நீங்க பாத்தீங்களா? இப்ப உங்க பாட்டு மூலியமா அவங்களை கை தட்ட சொல்றீங்கல்ல, அப்ப அவங்களுக்கு இருதய வரக்கூடாதுங்கிறது உங்களுக்கு ஏன் அவ்வளவு அக்கறை? எத்தனை கையில தட்டுவீங்க? எத்தனை கையில தட்டுவீங்க? எல்லாருக்கும் இருக்கிற 2 கையிலே. நாங்க ஆம்பளை 3 கையில உட்கார்ந்து தட்டுவோம். நாங்களும் கையே இல்லாம தட்டுவோம். அது உங்களுடைய இஷ்டம். அந்த மாதிரி கம்பி இழைச்சா ஒழுங்கா எடுத்துட்டு போட்டேன்னு வையே. கையே இல்லாம தட்டுவோம். கம்பி எடுத்து போட்டா தப்பி தட்டி போவோம் பாத்துக்க. என்ன விஷயம்? நீங்க என்ன சொன்னீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. முதல்ல சொன்னீங்க 3 கையில தட்டுவேன். அது என்ன கை? ஆமாங்க. என்ன 2 கை இடது கை வலது கை. இதுல பழைய கிழவனா இருந்தா வலக்கையில தட்டுவீங்க. நல்லா கும்மன் இருந்தா பொக்கையில தட்டுவீங்க. எதையுமே இல்லைன்னா புடிச்சுக்கிட்டு இதுல புடிச்சுக்கிட்டு நாங்க வந்து கையே இல்லாம தட்டுவோம்னு. எப்படி? வலது கை இல்லாட்டாலும் இடது கை இல்லாட்டாலும் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதை வச்சு நாங்க தட்ட வேண்டி போயிட்டே இருக்கோம். என்னங்க? யானைக்கு போலாம் தும்பிக்கை. ஆமா. எனக்கு போலாம் நம்பிக்கை. அப்படிங்களா? அது சரி. நல்லா பேசுறீங்க. சரி. உங்களை பாக்கல சப்புன சுந்தரி மாதிரியா? சொப்பன சுந்தரி மாதிரியா இருக்கு. சொப்பன சுந்தரி மாதிரி இருக்குங்கிறத விட்டு இந்த சொப்பன சுந்தரி இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு மட்டும் கேட்டாத. என்ன ஊர்காயா அப்ப தூக்கி தொட்டு நக்கிக்கிற? என்னங்க உங்க நேத்து நைட்டு கனவுல வந்தீங்க? நானா? ஆமா. யோ உனக்கு இன்னைக்கு தான் முத பாக்குறேன். அது நேத்து நைட் நான் அப்படியே வந்திருப்பேன். நீங்க என் கனவுக்கு கண்ணீங்க வெட்டி சுண்ணாம்பு ஏதாவது வாயில வந்துரு போதியா? இல்லங்க. என்னையா சொல்ற? நேத்து என் கனவுல நீங்க வந்தீங்க. உன் கனவுல நான் எப்படியா வர முடியும்? அம்புட்டு அழகா இருந்தீங்க. ஆனா இப்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதே என்னமோ உண்மைதான். நேத்து கனவுல வரையில மொட்டை குண்டியா அழகா இருந்தீங்க. அப்ப அது நான் இல்ல. மொட்டை குண்டியா அழகா இருக்கு அப்படின்னாக்கா சத்தியமா நான் இல்ல. சிகப்பா இருந்தீங்க. அப்ப நான் இல்ல. நீங்க சத்தியமா மூஞ்சி துடைக்கணுமா? இங்க வாங்க. எப்படி போய் நான் துடைச்சுக்கிறேன். ஏய் அதுல துடைக்கிறது ஒண்ணு பாலாயிரம் நான் துவைச்சு அது மாட்டுக்கு ஒழுங்கு விட்டுறியா? உங்களை பார்த்தா எனக்கு பேச்சே வரல. உன்னை பார்த்தா எனக்கு மூச்சே வரல. மூச்சு அடைக்குது. I want you. I hate you. I want you. அப்படின்னா என்னங்க? I want you என்னமோ சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? நான் உன்னை விரும்புகிறேன். என்னது? I hate you னா என்னன்னு தெரியுமா? என்ன லவ் பண்றீங்க? மோர கட்டிக்கு உனக்கு லவ் வேற பண்ணுவாங்க. பாக்குறதுக்கு நல்ல பழைய படத்துல வர்ற கதாநாயகன். அவர் பேரு என்ன? அசோகன். அவர் மாதிரி இருக்கீங்க. முறையாவது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இது உங்களுக்கு தேவைமைறாங்க. நம்பிக்கையான தேவைமயில். என்ன இதை வச்சுட்டு ஒரு 3 மாசம் பொல போட்டு ஏங்க கோயிலுக்கு மட்டும் எடுத்தீங்களா? சரிங்க. இல்ல ஆமாங்க. அண்ணன் தம்பி 2 பேரு. சரி. வீட்டுல எல்லாரும் நல்லபடியா வந்தா அண்ணன் தம்பி 2 பேத்துக்கு மொட்டை எடுக்கணும்னு நினைச்சேன். சரி. அண்ணன் எனக்கு எடுத்துட்டேன். தம்பிக்கு எடுக்கலையா? எடுக்கவே வேணாங்க, விட்டுருங்க. பாவம் தம்பி சின்ன பையன். நீங்க பாட்டுக்கு கத்தி வைக்கிறேன்னு சொல்லி மண்டை கண்டில வர எங்கேயாவது பதம் பாத்துருச்சுன்னா தம்பிக்கு கல்யாணம் பண்ண முடியாது. நல்லா பேசுறீங்க. சரிங்க. உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது மனித உணர்ந்து உள்ள மனித காதல் அல்ல. எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு கற்பனை. நீங்க சிங்கம்பட்டியில இருக்கக்கூடிய பசுவ மாடு. மொத்தத்துல காலையிலக்குள்ள இவன் கறந்துருன்னு நினைக்கிறேன்.
நான் யார் தெரியுமா? அதுங்க பசுல பசு ஆ, கிள்ளி சசி பசு. ஆ. அதுக்கிட்ட இந்த நண்டி இருக்கும். ஏய், எடுத்துட்டு போட்டேன்னு வை. நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் இந்த ஊர் காளியத்தாவுக்கு ஆ, முனீஸ்வரருக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலை. காய் அடிக்காத காலையை கண்டது முடித்துரும் கத்துரு. கோயில் காலைக்கு காய் அடிக்க மாட்டாங்க. அதனாலதான் கத்துற. கால்ல அடிச்சு இவங்க பசுவ மாடு. சரி. நான் காளை மாடு. நீங்க நாங்க மாட்டு காய் அடிக்கிறோம். காலையில வாயை வச்சு அடிச்சு விட்டுட்டு போனாங்க வேணாம்னு சொல்லி. முருகா. நீங்க பசுவ மாடு. ஆ. அமாவாசை நேரத்துல நேரத்துல காதலுக்காக கத்திரிய. கத்திரி. எப்படி தெரியுமா? எப்படிங்க? அம்மா. கை குடியா. ஒப்பனுக்கு பிறந்தியா காளை மாட்டுக்கு பிறந்தியா? ஏய், நீங்க பசுவ மாடு அப்படி கத்துறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எங்க இருக்கிய ஓ. உடனே இந்த கோயில் காலை. ஆ. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், இது அப்படியே சிறுமுறு மாதிரி இருக்கு. நான் இப்பத்த மண்டபச்சாலிட்டு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டே தெரியும். திருப்பி பசுவ மாடு கத்து. எப்படி கத்துது? அம்மா. இதுக்கு என்னங்க அர்த்தம்? சீக்கிரமா ஓடியாங்க. எதுக்கு? மைக்க புடுங்க. என்னங்க சொல்லுவோம்ல காதல் பண்ணதே. உடனே இந்த பசுவ மாடு சத்தம் கேட்டோன்னே எப்படி? கோயில் காலை. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நாலுகால் வச்சல ஓடி சொன்ன உடனே திருப்பி பசுவ மாடு. அம்மா. இதுக்கு என்ன அர்த்தம்? வந்துட்டீங்களா? அவசரப்பட்ட கழுத. சொன்ன உடனே இந்த காளமாடு. இதுக்கு என்ன அர்த்தம்? பின்னாடிதான் நிக்கிறேன். பசுவ மாடு. பசுவ மாடு சொல்லுது. சொன்ன உடனே திருப்பி இந்த காளமாடை பார்த்து பசுவ மாடு அனத்தல் பண்ணுது. எப்படி? அது என்ன சொல்றது? என்னது இது சத்தம்? இது வந்து அனத்தல் பண்ணது. அப்ப ஆரம்பிங்க சொன்ன உடனே காலை. ரெண்டு பேரும் கிளம்பிட்டியா? அவங்க ரெண்டு மொட்டையும் ஒண்ணு சொன்ன மாதிரி கிளம்பிடுச்சு. அவங்க ஆரம்பிக்க போறாங்க. ஒண்ணுக்கு வந்துருச்சு. வேற ஒண்ணு என்னம்மா இதை கேட்டு காளமாடு ஓடி அந்த எச்சி இழைச்சு என்ன சொல்லுது? இதுக்கு என்னங்க அர்த்தம்? அவ்வளவு தூரம் ஓடியாந்திருக்கேன். கொஞ்சோண்டு கல்ல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வச்சு கொஞ்சம் தண்ணி கம்மிமான்னு சொல்லுது. சொன்ன உடனே இந்த பசுவ மாடு எப்படி தண்ணி குடுக்குது தெரியுமா? எப்படி? இது என்ன குக்கர் சத்தம்? இது குக்கர் சத்தம் இல்ல, முக்குற சத்தம். பசுவ மாடு ஒண்ணுக்கு இருக்குது. இத காளமாடு என்ன செய்யும்? என்ன பண்ணுது? எல்லாரும் மூஞ்சிய பாருங்க. மூஞ்சி சுளிக்குது. எப்படி? அடா அடாடா. ஏன் மூஞ்சி சுளிக்குது? ஏன் மூஞ்சி சுளிக்குது? மூத்தரை இனிக்கலையா உப்பு வைக்கலாம். சும்மா இருக்குமா? அதுக்கப்புறம் தான் திருப்பி பசுவ மாடு ஆரம்பிடா காளையா. சும்மா இருக்குமா காளை? என்ன பண்ண? காதல் பண்ண நல்லா இருக்காது. அதனால என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்ல வரீங்க? ஆட்டமாடி பாட்டு பாடலாமா? பாடலாமே. ஆடுனா ஆடுவேன். ஓடுனா ஓடுவேன். உட்கார்ந்தா உட்காருவேன். அப்படியா? ஆமாங்கோ. என்ன வில்லு பாட்டு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பெரிய புடிங்க? அடி மாலக்கல்லு உள்ளவளே அம்மா ஓ மேல எழுந்து கூட்டமா அட மாலக்கல்லு உள்ளவளே அம்மா நீ மேல சும்மா எக்ஸசைஸ் எடுக்கிறாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. உடல் பயிற்சி. எனக்கு உங்களை பார்க்கல பெற்ற தாய் மாதிரி ஆயிடுச்சு. மற்ற பெண்கள்லாம் பார்த்த உடனே ஒரு தாய் உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கு வரணும்யா. கைகுடியா மறுபடியும் என்ன நேரத்துல இருக்கணும். நல்ல மனுஷையா ஒரு பெண்ணை பார்த்தது தாய்ங்கிற பாத்தியா? அங்கதான் ஆனந்தகுமார் நிக்கிற. நீங்களும் என்னைய மகனா ஏத்துக்கணும். கண்டிப்பா ஏத்துக்கிறீங்க. நான் பெறாத மகனா ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிறீங்களா? பசிக்குது கொஞ்சம் பால் நினைச்சேன். நாளைக்கு பேசானே
இல்ல நாளைக்கு உண்மைக்குமே பேசான்னு நான் மட்டுக்கு ஒரு பால் வியாபாரம் பார்த்தாலும் பொழைச்சுக்கிறேன். இனிமே ஒக்க கூடாது அதுக்கு வரலையா? அப்ப அதுல ஏய்! கலக்கிறதுக்கு நான் வர்றேங்க. ஒண்ணு வேணாம். ஆமாங்க. அதனால அடிவட்ட போச்சு காரி புள்ள வளவு வந்த காரி. ஏவட்ட போட்டு காரி மனதி வந்த காரி. காரி மனதி வந்த. சரி எதுக்கு இப்ப தலையை தொட்டீங்க? டான்ஸ் பூரா அப்படி தலையை தோணல சாப்பிட்டு இல்ல இல்ல அதாவது விக்குக்கு கலந்து இருக்கும் தம்பி அந்த ஊக்க மாட்டி விடுறப்ப நல்ல மனுஷன் அப்பலாம் அதுக்கு இல்லைங்க. தொட்டு கும்பிடுறது மண்டையில தான் தொட்டு கும்பிடும். ஏன்னா சக்திக்கு நெத்திக்கல் எடுத்து சிவனுக்கு கொடுத்தாங்கல்ல. ஆமா. அப்ப வந்து நெத்திக்கல் எதுல இருந்துச்சு? மண்டை இருந்துச்சு. அதுலதான் உங்களோட அங்கே தொட்டு கும்பிடு. இல்லைன்னா மத்தியில தொட்டு கும்பிட்டு போயிருப்பேன் நான் வாட்டுக்கு. தெரியுமா? அரிசிரானே செம்பகமே எப்படி பண்ற? நானும் என்னமோ வித்த கட்ட போறாப்புன்னு அங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாசம் வரல. இதுதான் காலையில ஊர்க்காரங்க பேசக்கூடிய ஆட்டம். ஊர்க்காரங்க பேசக்கூடிய ஆட்டம். 2 நாடகம் போட்டதுல கலம நாடகத்துல ஆனந்தகுமார் பப்பன் ஆனந்தகுமாரும் டான்ஸ் யோகலட்சுமி நல்லா மசுத்த புடுங்கினாங்களா ஊரே பேசுன நாளைக்கு. ஆமா பசுருடைய யோகலட்சுமியாவது எதையே ஒரு மசரையாவது புடுங்குச்சு. வந்த ஆனந்தகுமார் ஒரு மயிரையும் புடுங்கல. ஏய் இங்க வரும் இதுக்கு மேல ஒரு மசுத்த புடுங்க சொல்லு புடி தலவா கரடி குட்டி மாதிரி வச்சிருக்கீங்க. அத என்ன சொல்ல வரேன்? அடிமானே ஒன்ன தானே நானே எண்ணி வாடுறேன். அடி ராமா கள்ளி ஓட்டுக்கிட்டு ஏனோ பாடுறேன். ஐயா பேராதே ஆடி மாச காசே இல்லாம தான் நாங்கள் மல்லாக்க. அடிமானே அடிமானே உன்னை தானே உன்னை தானே தானே ஏமானே உன்னை தானே உன்னை தானே. அப்படி சொல்லு. உக்காந்து யோசிப்பாங்களா யோசிச்சுட்டு உட்காருவாங்களா? ஐயா உட்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா? நீ என்ன வேணாலும் பேசு. எதுக்கு ஒரு 4 தள்ளி வச்சுக்க? பக்கத்துல வந்தா நான் ரொம்ப குட்டி ஆத்துறேன். அப்படிலாம் சொல்லாங்க. உங்க சைஸ்க்கு நான் அனுசரிச்சுக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. இவ்வளவு நல்லா பேசுறீங்களே. உங்க பேரு? என் பேரு வந்தனா. வந்தனா. உங்க பேர் வந்தனாவா? என் பேரு. உங்க பேரு என்னங்க? தந்தனா. என்ன அந்த? வந்தனா வாங்க காசு தாயா. தந்தனா தந்தனா. வந்தனா நீங்க. என் பேர் அது தந்தனா. நீ என்னத்த வந்தீங்கன்னு தெரியல. பரவாயில்ல. உங்க பேர்? உண்மையான பேரு ஆர் யோகலட்சுமி. உங்க பேர் யோகலட்சுமி? ஆமாய்யா, மயக்கம் வருது. வேர்வைக்கு மயக்கம் வருதா? கொண்டாயா பரவாயில்ல. சாப்பிடுறியா? எங்க தம்பி துண்ட பாமன் கட்டிட்டியா? நான் கட்டல. மூத்தா கழிச்சு அடிக்கிறப்பா. ஐயா கட்டியிருந்தாரு. அவர் பழைய ஆளுனால கொஞ்சம் காரமா இருக்கும். மூக்குப்படி வச்சிருப்பாரு. சரி சரி. எங்க உங்களை நான் காதலிக்கலாம். பண்ணுங்க பண்ணுங்க. இது மனித உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல.
எப்படி தெரியுமா? நீங்க இதை பெருவாட்டு குட்டி. நீ மனுஷ காலமே பண்ண மாட்டியா? கண்டது ஆடு மாடு பண்ணி. இப்ப செல்போன்ல கூட அதே அதிகமா வந்துகிட்டு இருக்கு. என்னது? மிருக காதல். ஏங்க நீங்க பாக்கலையா? உங்களை அப்புறமா காமிக்கிறேன். மேடம் நீங்க தான் பெருவாட்டு குட்டி. சரி. எங்க பெருவாட்டு குட்டி கட்டுங்க. கட்ட தெரியாதுங்க. கட்ட தெரியாதா? வாய ஆண்டு அப்படி சொல்லக்கூடாது. ஏப்ரல் கருத்த போது என்னமா மே அத கொஞ்சம் நல்லா அசைச்சுக்கிட்டேன். குளுங்க சொன்ன மாதிரி. மே அதுக்கு மேல உங்களுக்கு கத்த தெரியும் வச்சுக்கங்க. ஏனாதி ராமலிங்க மையம் மாரிமுத்திட்ட போய் போலாங்க. அவர் அப்படியே சொல்லி கொடுப்பார் வாத்தியார். எங்க ஏங்க ஏப்ரல் யூடியூப்ல பார்த்துட்டு உங்களை ஏன் மாப்பிள்ளால தள்ள விட மாட்டேன். ஊர் ஊரா இப்படி என் பேரை சொல்லி நல்லா வளர்த்துறோம். எங்க திருப்பி ஒரு இடத்த கத்துங்க. உங்க வெக்கம் நல்லா இருக்கு கத்துங்க. நல்ல சத்தம் ப்ளீஸ். ஒரு வாட்டி சிறு கட்ட பாருங்க. எப்படி பார்த்தாலும் உங்களை கல்யாணம் கட்டிட்டு போனா எனக்கு லாபம் தான். என்ன எதுக்கு வச்சிருக்கீங்க? உண்மைக்குமே ஓ உங்களுக்கு அங்கே உண்மைதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை. அங்க என்னமோ படம் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க உங்களை எப்படி காதலிக்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க. அத்தியாரே நமக்கு பிடிச்ச அந்த சிவரஞ்சனி ராகத்துல மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடமா, பூமரத்து நிழலுக்கு போர்வையாக்கி மூடமா, மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடமா, பூமரத்து நிழலுக்கு போர்வையாக்கி மூடமா, கண்ணே பொன்னாடகம் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போனோம், பூமரத்து போதையாகி மூடமா. மனசு துடிக்குது மனசு துடிக்குது மறுத்து பூவிலிருந்து மஞ்சள் சூடமா. என்னுடைய காதல் எப்படிங்க?
நம்மளுடைய காதல் இருந்தாலும் என்னுடைய காதல் உங்களை நினைக்கையில என் மனசுக்கு போதும் தள்ளியா. மணி நீர் கண்ட கொண்ட மானே மானே தேனி சூரி கண்ணன் கொண்ட தேனே தேனே மணி நீர் கண்கள் கொண்ட மானே மானே தேனி சூரி கண்ணன் கொண்ட தேனே தேனே உள்ளதல்ல தரவா வஞ்சி எங்கு வல்ல வல்லவா காதல் மல்லிகை கொண்டாட்டதா ஒரு நீ வந்தாட்டதா மானிடம் கொண்டு கொண்ட மானே மானே தேனி சூரி கண்ணன் கொண்ட தேனே தேனே ஆத்தாடி என்னடா அது போயிட்டாளா போயிட்டாளா அடி சண்டாடி பாதகத்து உன்னை நினைச்சு நினைச்சு என் கையில நினைச்சு கண்ணீர் இல்லையா சண்டாடி பாதகத்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, சுடும் சூரியனை நம்பலாம், தேயும் நிலவை நம்பாதே. பாவியா இன்ன வரைக்கும் கடைசி வரைக்கும் வருவேன், கடைசி வரைக்கும் வருவீங்க சொன்னாலே இப்ப கடைசி வரைக்கும் தெருவில் விட்டுட்டு போயிட்டாரு. இவள் போனால் போகட்டும், விறுவிறு ஆக்காட்ட ஒண்ணு இருக்கையா. என்னுடைய மனசு அவளுக்காக எப்படி தெரியுமா? அந்த ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான், இரு காதல் தெய்வீகம் ஆடப்போட. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான், இரு காதல் தெய்வீகம் ஆடப்போட. ஒரு மூடன்
இருக்கக்கூடிய சமாதிகள் அனைத்தும் காதலில் தோற்றம் தெரிகிறது. என்ன செய்வேன்? பெண்ணை படைக்காதே பாவம் ஆண்களே, பரிதாபம் ஆண்களே. பெண்ணை படைத்தானே பெண்களே, ஆண்கள் பாவமே பரிதாபமானே. இந்த மடையனோ சொன்னான் தோற்றமா பெண்கள் உலகமே நரகமா. ஒரு மூடன் அது சொன்னான் என் கதை அதுதான். யோகலட்சுமி, உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய். என்ன செய்வேன்? உனக்காக காரியாவட்டி, திருச்சுழி, அருப்புக்கோட்டை தாண்டி வந்திருக்கேன். என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டு காரியாவட்டில சிறுத்தை தெரியாம கல்லை உடைத்தாலும் பாலை வழங்க